நடைபெறும் தருமபுரம் பா சம்மனான் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தோழர் நிகழ்ச்சி வருகின்ற நன்மக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்ட வடியார் திருக்கூட்ட அமைப்பை சார்ந்த திரு கொண்டப்பன் அவர்கள் திருவிளக்கேற்றி தெரிவிப்பார்கள். வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத ஏற்பதற்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வந்தமை பொருளுக்கடியேன் இடிபொழி துள் குந்தையார் விரண்மண்டக்கடியேன் அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தக்கடியேன் ஏனாதிநாதந்த நடியார்க்கும் அடியேன் கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரி கலை என்ன நடியார்க்கும் அடியேன் மலைமறிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சார் நெஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன் அலைமறிந்த புனன் மங்கையானாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தீர மதுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டதும் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடானிக்க வெகுண்டெழுந்ததாதைதார் மடுவினாரிருக்க அம்மையார் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையாந்த அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி அடியார்க்கும் அடியேன் பெருமிழனை குறும்பர்க்கும் தேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணர் சுதாத்தமங்கை நீலனக்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே கதன பம்பராவரி வண்டு மணனார மலரும் மதுமதன கொந்தையான் அடியனார் பேணா எம்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியே நேயர் கோன்கலிக்காமல் அடியார்க்கும் அடியே நம்பிரான் திருமூல நடியார்க்கும் அடியேன்
நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் நம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பார்கொண்டவன முலையாள் உமை பங்கமிடலே மரமாது கண்ணறிந்த காக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடைக்கடறி தெரிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் பார்குமார் கொண்ட வேற்கூற்றம் கலந்தைக்கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமையில்லாத புனவர்க்கும் அடியேன் கொடிற்கடுவு துண்டிய புகழோடர் கையில் கையடி அனரதில் முறையறைய கடியில் விதிதிரு துணடனாக கடியேன் கைதடிந்த பரிதியங்கலி கம்பங்கலியன் கடத்தத்தி வருஞ்செயர்கொன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கொன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே காப்புக்கொண்டிருந்த கடம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர்நல்மானடியார்க்கும் அடியேன் உரை கொண்ட சம்பவம் உலகத்தும் ஜோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையிடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரின் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் மட சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறு துணை தன்னடியார்க்கும் அடியேன் முடை சூழ்ந்த புலி அதன் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி பொற்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பான வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாறு முடிச்சாருளார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சிறுமறை நாவன் என்ற ஊர் பூதல் பரிவளையமானே அடியேன் என்னவனாய் உலகாண்ட செங்கனாக்கடிய சடையன் இதையானி காதல் திருநாவலூர்க்கும் அன்னவனம் ஆரூரன் அடிமைகள் ஆரூரின் அம்மான கம்பரவாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே அவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் பெரிய புராணத்தில். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காகத்தான் அவன் வந்திருக்கிறான். உதாரணமாக மகாத்மா காந்தியை எடுத்துக் கொள்ளுவோம் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை இல்லையா? அது போல இப்ப எலக்ட்ரானை கண்டி கொடுத்தவன் யாரோ ஒருத்தன் ஆல்வாய் எடிசனா சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை ஒவ்வொருத்தன் செய்துட்டு போடுறான். ஆமா, நான் ஒரு நாள் பேப்பர்ல படிச்சேன். குன்றக்குடி அடிகளார் 2000 பக்கத்துல
ஒரு பெரிய அறவுரை ஒண்ணு எழுதியிருக்கிறாருன்னு ஒரு பிரிண்ட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. குன்றக்குடி அடிகளாரு நான்லாம் ஒரே சாலையில இருந்த நாங்கள். ஆமா, அவருக்கு அப்ப ராமநாதன் பேரு. பின்னால்தான் காய் வெட்டி கட்டினாரு. கந்தசாமிக்கு தம்பரான்னு இருந்தாரு தர்மபுரத்துல. அப்புறமா குன்றக்குடிக்கு மடாதிபதியா போனாரு. குன்றக்குடி அடிகளார்னு ஆயிட்டார் இல்லையா? ஆமா. என்னடா நம்ம கூட இருந்த ரங்கநாதன் 2000 பக்கம் கொண்ட ஒரு நூல் எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு சொல்றாங்களே. நாம நம்ம ஆயுள்ல என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் மனசுக்கு வந்தது. அப்ப நினைச்சு பார்த்தேன், ஓஹோ, நம்ம தேவாரம் பூரா கேசத்தில் பாடியிருக்கோம், திருவாசகம் பூரா பாடியிருக்கோம். 9 திருமுறையில 9 திருமுறை நாம கேசத்துல பாடியிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பாடல இல்லையா? கிட்டத்தட்ட 9000 பாடல் கேசத்துல பாடியிருக்கோம். அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம செய்திருக்கிறோம். பரவாயில்ல. அவர் 2000 பக்கத்துல ஒரு நூல் எழுதினார், நான் ஒரு 2000 கேசட் பாடியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன அமைதியோட இருந்தேன் இல்லையா? இப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி தேவாரம் பூரா ரெக்கார்ட்ல யாரும் பாடினவரும் இல்லை, இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை, பாடவும் இல்லை. நீங்க தான் செய்திருக்கீங்க, அது ஆண்டவன் புண்ணியம் அப்படி. சரி, அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கென்றே இந்த நாட்டுக்கு வந்தார், அவரை சிவன் அனுப்பித்தான் என்று தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருமான் வேண்டி மாதர்மையில் மனம் போக்கினான் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். சைவத்துல இந்த சைவ ஆச்சாரம், மத ஆச்சாரம் என்பது பெரும்பகுதி குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கணிப்பு. அதுல இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவரால் தினந்தோறும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்று நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். அப்படி சொன்னவங்களையும் பார்த்திருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு சொல்றவங்க உண்டா அப்படின்னு கேட்டா 100க்கு 100 பேர் சொல்லுவது இல்லை என்பதை நாம் பார்க்கிறேன். நம்மளெல்லாம் வழி நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சைவத்துக்கு மடாதிபதிகள் தான் இல்லையா? பிராமணர்களுக்கு சங்கராச்சாரியார் மடம், இன்னும் என்னென்னமோ சிங்கேரி, அங்க என்னமோ ஒரு 5 மடமோ என்னமோ இருக்கு பிராமணர்களுக்காக இல்லையா? வைணவத்துக்கும் இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி சைவத்துல தருமபுரம் மடம், திருவாவடுதுறை மடம், திருப்பனந்தாள் மடம், மதுரை மடம், இப்படி ஒரு ஆதீனங்கள் இருக்கு. இவங்க தான் இந்த வேலையை செய்திருக்கணும். சைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், இந்த ஒழுக்கத்துல நீ இருக்கு, நீ சம்பாரிச்சுக்கோ, நிறைய சம்பாரிச்சுக்கோ, புள்ளக்குட்டியோட இரு, சௌக்கியமா இரு, அதே சமயத்துல இதையும் நீ செய்யணும் என்று அவர்கள் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில குட்டி சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா. அப்படி சொன்னால் 150 பேராவது கேட்கும் இல்லையா? 50 பேர் கேட்காட்டி போனாலும் 50 பேர் கேட்டிருப்பான். அத நீங்க நான் சொல்றது தப்புன்னு நினைக்கிறீங்களோ? நினைக்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம். ஆமா.
என்ன தேவாரம் படின்னு அருணந்தி தம்புரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எத்தனையோ வருஷம் சொன்னார், நான் கேட்கலையே. அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் சொல்லிட்டு ஒரு நாள் நான் தேவாரம் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேவாரம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, அப்ப எனக்கு வயசு 19. ஆமா, ரிசைன் பண்ணிட்டு படித்தேன். தப்பு ஒண்ணு இல்லையே, தப்பான வழியில என்ன அருணந்தி தம்புரான் திருப்பலியே. இன்னைக்கு அவர் படத்தை பார்த்து நான் கும்பிடுறேன்னு, இந்த வழியில என்ன நீ திருப்புனாயே அப்படின்னு அல்லவா? ஆமா, அந்த புண்ணியமான் தான் என்ன தேவாரத்துக்கு திருப்பினான் அருணந்தி தம்புரான். காசி மடத்துல இருக்கிற அருணந்தி தம்புரான். இப்ப இருக்கிற மடாதிபதி அவருக்கு மிஞ்சி இருந்தவர். லட்சக்கணக்கில் அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு தேவாரத்துக்காக வேண்டி. அதெல்லாம் சரியா நடைபெறுதாங்கிறத பற்றி பின்னால கவனிப்போம். என்னுடைய கணிப்பு சரியா நடைபெறவில்லை என்பதுதான், அதையும் சொல்லப்படும் இல்லையா? ஆமா, கடவுளே ஒரு சமயம் அருணந்தி தம்புரான் பிறந்தாதான் உண்டு. அந்த நிலை ஆகிவிட்டது. ஆமா, அதனால ஓதுவார்களை கூப்பிட்டு பாட சொல்றதில்லை, ஓதுவார்களை பாட சொல்லி கேட்கறது இல்லை. தேவாரத்துக்கு விரிவுரை சொல்லிவிட்டா சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு அவல நிலையில கொண்டு விட்டுட்டாங்கள் இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள். நாளும் இன்னிசையால் தான் தமிழ் பரப்பினாங்களே தவிர விரிவுரையினால பரப்பவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். ஆமா, தவறான வழியில போயிட்டு இருக்காங்க அல்லவா? அந்த மாதிரி இந்த திருத்தொண்ட தொகையும் சைவ அனுஷ்டானங்களும் சைவ பழக்க வழக்கங்களையும் நமக்கு போதிக்க நம்ம மத குருக்கள் தவறிக்கொண்டே வருகிறார்கள். தவறிக்கொண்டு இன்னும் தவறு பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, அது என்னைக்கு அவர்கள் திருந்துகிறார்களோ அன்னைக்கு நாம திருந்துவோம். ஆமா, அந்த மாதிரி இந்த திருத்தொண்ட தொகையை படிக்கும் போது நேற்று இளையாங்குடி மாரநாயனார் புராணம் படித்தேன், பெரிய புராணம். ராத்திரி 12 மணிக்கு வயல்ல இருந்து நெல்லை வாரிட்டு வந்து அதை சமைச்சு தான் வீட்டிலிருந்து அழகை அறுத்து போட்டு அடுப்புக்கு கொடுத்து கொல்லையில் இருந்த இலையை பறிச்சு கறி பண்ண சொல்லி 12 மணிக்கு சாப்பாடு போட்டார் ஒரு சிவனடியாருக்கு அப்படின்னு நான் படித்தேன். இதை படிக்கும் போது நமக்கு என்ன தோணும்? ஐயா, ராத்திரில போய் பறிக்க வேண்டாம், பகல்லையாவது ஒருத்தருக்கு ஒரு படி சோறு போடுவோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த சிவபுண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் அந்த வரலாறு எழுதி வச்சாங்க இல்லையா? ஆமா, ஆனாதான் வரலாறு படிக்கணும். நாட்டு வரலாறு படிக்கும் போதுதான் இந்த நாட்டுக்காக யார் யார் உழைத்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் மதத்துக்கும். ஆமா, அந்த மாதிரி திருத்தொண்ட தொகை மிகவும் உயர்வான சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ல தேவாரத்துல எசன்ஸ் முதல் பதிகமாக எண்ணப்பட வேண்டியது திருத்தொண்ட தொகை. அதை நான் சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஆமா, ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், தவறவே மாட்டேன். ஆமா, அதே மாதிரி 1008 பஞ்சாட்சரம் சொல்லவும் தவற மாட்டேன். தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஒரு 50 பாட்டாவது நான் சொல்ல தவற மாட்டேன். அல்லவா? இதுதான் சைவ மத ஒழுக்கம் அல்லவா? நான் சம்பாதிக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், பொண்டாட்டியில இருக்காங்க, குடும்பம் இருக்கு, நான் அதையும் பார்த்துக்கிறேன், இதையும் பார்த்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கிறேன். 2 கால் தேவை, 2 கை தேவை, 2 கண்ணு தேவை, 2 கால் தேவை. ஒரு கண்ணு சரியாட்டி பண்ணாலும் ஒரு கண்ணு சரியா இல்லைன்னா இன்னொரு கண்ணு சரியா பார்க்காது. ஒரு கால் சரியா இல்லைன்னா இன்னொரு கால் சரியா பார்க்காது. ஒரு கால் சரியில்லைன்னா இன்னொரு கால் சரியா நடக்காது.
நடக்க முடியாது. ஆமா, அதனால்தான் பரம கருணாமூர்த்தி எல்லாத்தையும் 2 கொடுத்திருக்கான். ஆமா, அந்த மாதிரி இப்போ நாம அப்பூதி அடிகளாரை பற்றி சென்ற மாதம் காரைக்கால் அம்மையாரை எண்ணி பார்த்தோம் அல்லவா? இந்த மாதம் நம்ம அப்பூதி அடிகளை பார்க்கணும். திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார் கணநாத நாயனார் ஒருத்தர். குருவே சிவம் என கூறினன் நந்தி என்பது திருமூலர் திருமந்திரம் சொல்லும். குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று இல்லையா? எனக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ல கல்யாண சுந்தர ஐயர் அப்படின்னு ஒரு கற்றை படித்தேன். இன்னைக்கும் அவருக்கு நான் வணக்கம் போடுறேன். தேவாரம் படித்தேன், வேலாயுத ஒருவருக்கு கும்பிடுறேன். சங்கீதம் படித்தேன், சிப்புணம் விளையாட்ட அவர் கும்பிடு போடுறேன். தண்டபாணி தேசியரை மானசீக குருவா கொண்டேன், அவரை நான் வணங்குறேன். அதனாலதான் இந்த வயசு வரலையும் என்னால பாட முடியுது, தொழிலுக்கு வர முடியுது. என்னுடைய உடல்நிலையும் உள்ள நிலையும் இருக்கிறத பார்த்தா வர முடியாது. ஆமா, பின்ன எப்படி வர்றேன் பாடுறேன் அப்படின்னு கேட்டா, அந்த குருவுடைய திருவடியை நான் கும்பிடுறேன் பாருங்க, அதுதான் என்ன பாட வரும். அந்த மாதிரி திருஞான சம்பந்தர கணநாதர்னு ஒருத்தர் குருவாக கொண்டார். திருநாவுக்கரசரை குருவாக கொண்டார் அப்பூதி அடிகள்னு ஒருத்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக கொண்டார் பெருமிழை குறும்ப நாயனார்னு ஒருத்தர் இல்லவா? ஆமா, இந்த மாசம் கூட என்னுடைய குருநாதனுடைய பிறந்த நாள் விழா வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா வேலாயுத ஓதுவாருடைய பிறந்த நாள் விழா வச்சிருக்கேன், நடத்துறேன். என்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கிறேன். அன்னைக்கும் கொடுத்தேன், இன்னைக்கும் கொடுக்கிறேன். ஆமா, அந்த குருநாதனுடைய திருவருள் தான் நான் இன்னைய வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன் இல்லவா? ஆமா, இந்த அப்பூதி அடிகள் அவரு பிராமணர். அப்பூதி அடிகள் பிராமணர், திருநாவுக்கரசர் வெள்ளாளன். இந்த ஜாதி பிரச்சனை வந்ததெல்லாம் சமீப காலத்துலதான். அதுக்கு முந்தி இப்படி இருந்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜாதி பிரச்சனை வந்த போதுதான் அக்கிரமம் தலை தூக்கி நிற்குது. அதுக்கு ஒரு அளவு கிடையாது. ஆமா, தினந்தோறும் ரேடியோவிலேயோ அல்லது நியூஸ் கேட்கும் போது வயது எரியுது அல்லவா? ஆமா, இந்த இந்திய நாட்டை பங்கு போட்டுருவானுவோ போல இருக்க, ஒழிச்சு கட்டிவிடுவானுவோ போல இருக்க அப்படின்னு நினைக்கும் போது ஹிருதயம் வெடிக்குது அல்லவா? ஆமா, அதே மாதிரி தென்னிந்தியாவில் மதவெறி, ஜாதி வெறி, கடவுளே கடவுளே, என்னத்துக்குத்தான் இந்த கடவுள் இப்படி பண்றானோ தெரியல. என்னைக்கு இது விடிகாலம் வரப்போகுதோ அது வரைக்கும் பொறுத்து இருப்போம். அப்ப நாம இருக்க மாட்டோம் இல்லையா? அப்பூதி அடிகள் பிராமணன், திருநாவுக்கரசர் வெள்ளாள. அவரை இவர் குருவாக கொண்டார். பஞ்சாட்சரம் சொன்னாரோ சொல்லலையோ திருநாவுக்கரசு 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 சொல்லிட்டே இருப்பார். அந்த ஐயருக்கு ஒரு தோட்டம் உண்டு, வாழை தோட்டம், திருநாவுக்கரசர் வாழை தோட்டம். ஒரு நந்தவனம் உண்டு, திருநாவுக்கரசர் நந்தவனம். அவருக்கு ஒரு ஊடு உண்டு, திருநாவுக்கரசு இல்லம். அவர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தாரு, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். அதுல கருணாநிதியை நாம எவ்வளவு போற்றினாலும் போற்றணும். எல்லா ஊர்லயும் அண்ணா பஸ் ஸ்டாண்டு,
பஸ் ஸ்டாண்டு, அண்ணா பஸ் ஸ்டாண்டு இல்லாத ஊரே இல்லையே, இல்லையா? ஆமா, மவுண்ட் ரோடு தானே இருந்தது. ரோடு மவுண்ட் ரோடு தானே பேரு, இல்லையா? அண்ணா சாலை. அதனால்தான் இந்த வயசு வரைக்கும் அவர் இப்படி இருக்காரு என்றும் நாம எண்ண வேண்டி இருக்கிறோம். ஆமா, பிள்ளைக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு. கடவுளே, இவரை திருநாவுக்கரசரை இவர் பார்த்ததே கிடையாது. யாரு? இந்த அப்பூதியடிகள். திருவையாத்துக்கு பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இருந்தார் இந்த அப்பூதியடிகள். பலர் நடந்து செல்லும் ஒரு சாலையில தண்ணீர் பந்தல் வச்சிருந்தார். யாரு? இந்த அப்பூதியடிகள். திருநாவுக்கரசர் அந்த வழியா நடந்து போனார். நடந்து 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 ஒரு ஊரா போய் தானே பாடி வச்சாங்க. ஆயிரக்கணக்கில் பாடி வச்சாங்களே, அவ்வளவு பாடல்கள் இன்னைக்கு இருக்கிறதே. இந்த சைவன் கேட்கிறானா? சைவன் படிக்கிறானா? நம்ம மத குருக்கள் அதுக்காக பாடுபடுறாங்களா? இல்ல. வயறு எரியுது எனக்கு. ஆமா, நடந்து 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 போய்த்தானே ஒவ்வொரு கேத்திரத்திலும் பாடி வச்சிருக்காங்க அல்லவா? ஆமா, பாட முடியுமா? பாட முடியுமா? முடியாது. ஆமா, அந்த வழியா நடந்து போனார் நமது மகான் திருநாவுக்கரசர். நான் நடந்து போவனா? ராமையா நடந்து போவாரா? இருக்கார ஓதுவார் பிள்ளை, அவர் நடந்து போவாரா? போனாரா? போக முடியுமா? போனார். தண்ணி தாகம், தண்ணி குடிக்கிறான்னு பார்த்தாரு. அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது, அப்படி பார்த்தார். திருநாவுக்கரசர் தண்ணீர். திருநாவுக்கரசர்ங்கிற பேரை கொடுத்தது சிவன். யாருக்கும் தெரியாது. அப்ப பேப்பர், தினகரன் பேப்பரும் கிடையாது, தினத்தந்தி கிடையாது, தினமணி கிடையாது, ஹிந்து கிடையாது, பேப்பர்கள் கிடையாது அல்லவா? ஆமா. இப்பன்னா ஒருத்தனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாக்கா உலகம் பூரா தெரிஞ்சு போகுது. இது மானசீகமாக கடவுள் உணர்த்தியிருக்கிறான் அந்த அப்பூதியடிகள். அதான் சைக்காலஜியே நம்ம சொல்றாங்க, மனோ தத்துவம். நான் நினைக்கிறத ஒழுங்கா நினைச்சேன்னா, இத ராமையாட்ட சொல்லணும்னு சொல்லி நான் நினைச்சேன்னா அது ராமையாவுக்கு தெரிஞ்சு போடும். ஆமா, மனோ தத்துவத்தை பத்தி தான் அப்படித்தானே எழுதுகிறார்கள். ஒரு சிஷ்யன் ஒரு ரூம்ல பூஜை பண்ணி இருந்தான், அடுத்த ரூம்ல குருநாதன் பூஜை பண்ணிட்டு இருந்தான். இது தர்மபுரம் மடத்து வரலாறு. குருநாதன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சிஷ்யன் ஒழுங்கா பூஜை பண்றானான்னு தன்னுடைய ஞானக்கண்ணால பார்ப்பான். எப்படி? சிஷ்யன் சிவலிங்கத்தை எடுத்து வச்சான், தண்ணி மண்டு ஊத்தினா, மேல பருவட்டத்தை வச்சான், பூவை வச்சான், பூ கீழ் விழுந்தது. இது குருநாதன் தன்னுடைய ஞானக்கண்ணுனால பார்த்துக்கிட்டு இருக்கான். தர்மபுரம் மடத்து வரலாறு. அந்த மடத்துல எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? ஆமா,
கீழே விழுந்த பூவை மறுபடியும் சாமி மேல எடுத்து வைக்க கூடாது. மறுபடியும் வேற ஒரு பூவை எடுத்து வச்சான், கீழே விழுந்து. இத குருநாதன் அங்க தன்னுடைய ஞான கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு பூ எடுத்து வச்சான், கீழே விழுந்து. குருநாதன் சிஷ்யன் செய்யற தவற உணர்த்துறான் பாருங்க மானசீகமா. டேய், சாமிக்கு அபிஷேகம் பண்ணிய விபூதி சாத்தினியா? விபூதி சாத்தினியாடா? அதுக்கப்புறமல்லவோ பூ எடுத்து வைக்கணும். செய் எப்படி அப்படின்னா, ஆஹா, மறுபடியும் விபூதி எடுத்து சாமி சாத்திட்டு பூ எடுத்து வச்சான், நின்றுடுது. இது வரலாறு. எப்படி அந்த குருநாதன் இருந்திருக்கிறான் பாத்தீங்களா தர்மபுரத்துல? எப்படி அந்த சிஷ்யன் இருந்திருக்கிறான் பாத்தீங்களா? அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சு பொறுக்குதில்லை. இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை கடவுள் தான் அப்பூதடிகளுக்கு உணர்த்தினோம் அல்லவா? இது நாம யார்கிட்டையும் சொல்லலையே. திருநாவுக்கரசு சந்தீபந்தர்னு எப்படி எழுதணும்? யாரு எழுதுனது? இந்த பேர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் ஒரு தமிழ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, அப்பா இந்த தண்ணீர் பந்தல் யாருப்பா வச்சிருக்கா? பக்கத்துல திங்களூர்ல ஒரு ஊர் ஐயா, அந்த ஊர்ல ஒரு பிராமின் அப்பூதடிகள் பேரு, அவர் தான் இந்த தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு. அவர் உங்களை போல சிவனடியார்களை பார்த்தா ரொம்ப திருப்திப்படுவாரு. நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அப்படியா? அப்படி கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி எடுத்து அந்தாண்ட வச்சாரு. அந்தாண்ட ஒரு நந்தவனம். அதை பார்த்தா திருநாவுக்கரசு நந்தவனம். அந்தாண்ட போனாரு ஒரு மாட்டு தொழுவோம், பசுமாட்டு தொழுவோம். திருநாவுக்கரசர் மாட்டு தொழுவோம். ஆண்டவன் திருவாயிலிருந்து வந்த பேர், அதுக்கு இவ்வளவு மதிப்பா? என்னுடைய பேர் இல்ல, அது ஆண்டவன் கொடுத்த பேர் அல்லவா? நேர திங்களூருக்கு போனார். யாரோ சிவனடியார் வந்திருக்காருன்னு, வாங்க ஐயா அப்படின்னு விழுந்து கும்பிட்டு மனைவியை கூப்பிட்டு விழுந்து வணங்க சொல்லி, சிவனடியார் திருக்கூட்டம்னா எப்படி இருக்கணும்? எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்டபோது புகந்து அடிமை திறம் நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்பது திருநாவுக்கரசனுடைய பாட்டு. சிவனடியார் வேஷத்துல இருந்தானா? நெத்தியில விபூதிட்டு இருந்தானா? உத்ராட்சம் போட்டிருந்தானா? அவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஊர், எங்கிருந்து வந்தான் அப்படின்னு பார்க்காம கீழே விழுந்து கும்பிடுறதுதான் சிவனடியார் கூட்டம். இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன படிச்சிருக்கான், இவன் என்ன படிச்சிருக்கான், இவன்கிட்ட பணம் இருக்கா, இவன்கிட்ட பணம் இருக்கான்னு நீ பார்த்தீன்னா நீ சிவனடியாராக இருக்கிறது தகுதி கிடையாது அல்லவா? ஆமா, விழுந்து கும்பிட்டார். மனைவியை கொண்டு விழுந்து கும்பிட சொன்னார். எவரேனும் தாமாக, யாரா இருந்தா உனக்கு என்ன? சிவவேஷத்தில் இருக்கானா? விழுந்து கும்பிடும், அவ்வளவுதான் இல்லையா? சுவாமி, இது திருநாவுக்கரசு இல்லம். இவ பேர் திருநாவுக்கரசு.
இவன் முதல் பையன் மூத்த திருநாவுக்கரசு, இரண்டாவது பையன் இளைய திருநாவுக்கரசு, மூணாவது பையன் கடைசி திருநாவுக்கரசு. நீங்க சிவனடியார் வேடத்துல இருக்கீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கோ, உட்காருங்க தென்னையில. சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு கேட்பானா சாப்பிடுறீங்களான்னு? திண்ணை இருக்கா உட்கார சொல்ல? நான் மதியம் தான் சாப்பிடுவேன். இப்போ மணி 10 தான் ஆகுது. மதியம் சாப்பிடு. அது வரலையும் திண்ணையிலேயே இருங்க சாமி, நான் சமைச்சத சொல்லிடுறேன். சரி. ஒரு மணி நேரத்துல சமையல் ஆயிடுச்சு. மூத்த திருநாவுக்கரசர் பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்துல போய் ஒண்ணு விட்டு போச்சு. நான் வர்ற வழியில தண்ணீர் பந்தல் பார்த்தேன், மாட்டு தொழுவம் பார்த்தேன், நந்தவனம் பார்த்தேன், குளம் பார்த்தேன். எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு எழுதி இருந்தது. அதுல என்னத்துக்கு இப்படி திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு எழுதி வச்சிருக்கீர்? நும்பெயர் எழுதாது வேறொரு பெயரை எழுதியிருக்கேன்னு சொன்னது. அவர் சொன்னதுதான். ஒரு டியூப்லைட்ல போடுறான் கோயில்ல, தர்மபுர சாமிநாதன் அப்படின்னு அதுல பெயர் எழுதி போட்டுறான் இல்லையா? அதுல நும்பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுத காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். வேறொரு பெயர்னு தான் சொன்னார். திருநாவுக்கரசுங்கிற பேரை வேறொரு பெயர் தான் சொன்னார். அப்போது அடிகளுக்கு கோமாது, திருநாவுக்கரசுங்கிற பேர் வேறொரு பெயரா? நீர் ஒரு சிவனடியாரா? ருத்ராட்சமா விபூதியா? ஓஹோ, திருநாவுக்கரசரை தெரியாத சிவனடியார் நீர் யார் அப்படின்னு கேட்டார் அம்பூதடிகளர். காரியம் தலைக்கு மிஞ்சி போச்சு. நாம இனிமே மறைக்க கூடாது. சிவனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்ட சிறுவன் நான் தான் அப்படிங்கிற. எந்த தெய்வத்தினுடைய பேரை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அந்த தெய்வமே எதுக்க வந்து நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டுவிட்டேனே. பிழை பொறுத்தவனும் சாமி விழுந்து கும்பிட்ட. மத்தியான சாப்பாடு சமையல் ஆயிடுத்து. மூத்த பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்துல போய் இலை அறுத்துக்கிட்டு வா. அன்னைக்கு வச்ச வாழைத்தோட்டம் இன்னும் இருக்கு. அந்த அப்பூதடிகள் பரம்பரை இன்னும் இருக்கு. ஆமா இருக்கு. பையன் வாழைத்தோட்டத்துக்கு போனான். எப்போதுமே இந்த பாம்பு தோட்டத்துல இருக்கும். அதுலயே வாழை மரத்தங்கீடு நிச்சயமா இருக்கும். ஆமா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க எல்லாம் தோட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு தெரியும். இப்ப என் வீட்டு கொல்லையிலேயே பாம்பு, நல்ல பாம்பு அதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஏண்டா அங்க வந்தேன்னு கேட்டோம்னா பேசாம போயிடும். கல்லெடுத்து அடிச்சாதான் தப்பு இல்லையா? ஆமா. இவன் போய் இலைய பறிச்சான். கீழே இருந்த பாம்பு அவனை கடிச்சு. இலையை எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடணும். ஏன் ஓடுறான்? இலைய அம்மா கிட்ட கொடுத்தணும். அதுக்குள்ள விஷம் தலைக்கு ஏறிட்டதுன்னா ஆள் போயிடுவோம். கொண்டு அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த இலையை அப்படி கொடுத்துட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டான். பையனை நாகம் தீண்டி விட்டது, உடல்லாம் கருத்து போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்காரத்தை வந்து சொன்ன அந்த அம்மா, பையனை பாம்பு கடித்து விட்டது, இறந்து விட்டான். அப்படியா?
திருநாவுக்கரசர் சாப்பாட்டுக்கு இவன் இடையூறாக வந்தானா? சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாயில சுத்தி கொல்ல பக்கம் கொண்டு வச்சுவிட்டு, மணி 12வது, இலைய போடு, அவர் சாப்பாடு போடும். எந்த தந்தையாவது சொல்லுவானா? எந்த தாயாவது சொல்லுவாளா? சாப்பாடு போடுறது இருக்கட்டும், அவர் பேரை எழுதி வச்சது இருக்கட்டும், பையன் செத்து போயிட்டான், அடியாருக்கு சாப்பாடு போட முடியுமா? எழுத வருமா? இலையை போட்டாச்சு, பரிமாறிட்டாங்க. திருநாவுக்கரசரை கூப்பிட்டாங்க சாப்பிடறதுக்கு. எழுதி வந்தார். முதல்ல வந்தபோது எல்லாரும் வணங்கினாங்களா? முதல்ல அப்போது எடிகளுக்கு விபூதி கொடுத்தாரு. இந்த வரிசையை பாருங்க, இந்த ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. சைவத்துல ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல வீட்டுக்காரன் வாங்கினா விபூதி, ரெண்டாவது இந்த அம்மா வாங்கினா, மூணாவது இந்த மூத்த திருநாவுக்கரசு வாங்கினா, நாலாவது இந்த நடு திருநாவுக்கரசு வாங்கினா, அஞ்சாவது சின்ன திருநாவுக்கரசு வாங்கினா. அந்த ஆர்டர் இப்படி வாங்குறான் பாருங்க, இல்லையா? ஆமா. இப்போ நாவுக்கரசர் சாப்பிட உட்கார்றாரு. அடியார வணங்கி விபூதி வாங்கிக்கணும். அப்படிங்கும் போது அப்பூதி அடிகள் விபூதி வாங்கிட்டாரு, இந்த அம்மா வாங்கிட்டாங்க. அடுத்தது யார் வாங்கணும்? மூத்த திருநாவுக்கரசு வாங்க. இளைய திருநாவுக்கரசுக்கு ஒன்னாந்து கையை நீட்டுறான். அப்படி பார்த்தாரு. மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னாரு. வெந்த புல்லுல வேலை செலுத்தியது போல மூத்த திருநாவுக்கரசு. அப்போது எடிகள், இப்போது அவன் உதவான். அவர் சொன்ன சொல், இப்போது அவன் உதவான் அப்படின்னா இப்போது உதவல, பின்னால உதவ போறான்னு அர்த்தம் இல்லவா? ஆமா. சேக்கிழாருடைய கவித்தன்மையினுடைய சிறப்பு இது. ஆமா. திருநாவுக்கரசர் எண்ணி பார்த்தார். அப்படியா? தோட்டத்தில் பாம்பு கடிச்சுட்டாவன அவன் பாயில சொல்லிட்டு உள்ள வெளியே வச்சிருக்கீங்களா? இப்படி செய்யலாமா? சரி, கோயில் வாசப்படி எடுத்துட்டு வாங்க அவனை. அவங்க போயிட்டு சாப்பிடு. மானசீகமாக அவருக்கு தெரிகிறது அல்லவா? எடுத்துட்டு போனாங்க. போவானா? கொண்டு வச்சார். நாவுக்கரசர் ஒரு பதியம் பாடினார். அந்த பையன் எழுந்தான் என்று வரலாறு எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமது தமிழ், நமது தமிழ் இசை ஒரு உயிரை எழுப்பி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இசைப்பாட்டா அது. ஏனைய இசைப்பாட்டோட ஏனைய பாட்டோட இதை ஒன்னா வச்சு எண்ண முடியுமா? எண்ணலாமா? பையன் எழுந்தான்
என்று வரலாறு இருக்கிறது. அந்த பதிகமும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம், அந்த பதிகமும் இருக்கிறது. படிக்கிறோமா? பாடினா கேட்போமா? இந்த சைவத்தில் இருக்கிற பாவிகள் கேட்க விட்டானா? கேட்டானா? இல்லை, கேட்கல. ஆமா, 2 மடாதிபதிகள் மேடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது பேசும்போது நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பாட ஆரம்பிச்சேன். அந்த 2 மடாதிபதி பாவிகளும் எழுதி போட்டான். நான் உடனே சொன்னேன், மடாதிபதிகள் தேவாரம் கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டேன். அதையும் காதல கேட்டுக்கிட்டே போயிட்டாங்க. ஆமா, அல்லவா? அந்த அற்புதமான திருப்பதிகம் இன்னும் இருக்கிறது. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி பாம்பு கடித்தவனை எழுப்பினார் என்று வரலாறு இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்னே நினைப்பிட்டு இருப்பேன், பின்னால நான் நினைப்போட்டுறேன். அந்த பதிகமும் இருக்கிறது அல்லவா? ஆமா, இந்த அற்புதமான திருப்பதிகம் இப்ப நாம படிச்சோம்னா நம்மள பாம்பு கடிக்க வேண்டாம். பாம்பு கடிக்காமலே எவ்வளவோ விஷ நீர் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அந்த விஷ நீர்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அல்லது ஒழிந்து போகும். இந்த 2 பதிகமும் திருஞான சம்பந்தர் பாடின விஷந்தீர்த்த திருப்பதிகமும் திருநாவுக்கரசர் பாடின விஷந்தீர்த்த திருப்பதிகமும் ஒரு நாளைக்கு ஒன்னையும் 3 தடவை சொல்லுவேன். ஆமா, என்னுடைய உடம்புல விஷ நீர் நிறைய இருக்கிறதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிட்டான். அந்த பதியத்தை பாடிக்கிட்டு தான் உங்க எதுக்க 84 வயசு வரலையும் இருக்கேன், பாடிட்டு இருக்கேன். ஆமா, அந்த அற்புதமான திருப்பதியத்தை நான் இப்ப சொல்றேன். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர். வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே. என்ன பொருள் யாருக்கு தெரியும்? பொருள் தெரிஞ்சவன் பாடுவானா இல்லையா? 2 கொலாம் இமையோர் தொழுபாதம், 2 கொலாம் இளங்குங்குழை பெண்ணான், 2 கொலாம் உருவஞ்சிறு மான்மழு, 2 கொலாம் எய்தினதாமே.
குலாம் அவர் கண்ணுதலாவன மூன்று குலாம் அவர் சூலத்தின் மொயிலை மூன்று கொலாங்கனை கையதுவில் நான் மூன்று கொலாம் புறம் எய்தினதாவே நாலு கொலாம் அவர் தம்முகமாவன நாலு கொலாம் சனனம் முதற் தோற்றமும் நாலு கொலாம் அவர் உரியின் பாதங்கள் நாலு கொலாம் மறைபாடினதாமே அஞ்சு குலாம் அவர் ஆடரவின் பலம் அஞ்சு குலாம் அவர் வில் புலனாவன அஞ்சு குலாம் அவர் காயப்பட்டாங்கனை அஞ்சு கொலாம் அவர் ஆடினதாமே ஆறு குலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறு குலாம் அவர் தார்மிசை வண்டின்கால் ஆறு குலம் சிவையாக்கினதாமே ஒரு வரி விட்டு போச்சு ஆறு குலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு குலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறு குலாம் அவர் தார்மிசை வண்டின்கால் ஆறு குலாம் சிவையாக்கினதாமே வந்துட்டு வரி நாக்குக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆமா தானே சொல்லும் நமக்கு மறந்து போச்சு அறிவியல் மறந்து போச்சு நாக்கு சொல்லிட்டு பாத்தீங்களா ஆமா அதான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார் நான் மறைச்சினும் என் நா சொல்லும் நமச்சிவாய வேண்டர் ஆமா ஏழு கொலாம் அவர் ஒளிபடைத்தன ஏழு கொலாம் அவர் இருங்கள் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே எட்டு கொலாம் அவர் இருள் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் சூடும் இனமரர் எட்டு கொலாம் அவரோ அவன எட்டு கொலாம் திசையாக்கினதாமே
ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன, ஒன்பது போல் மாவின் ஊழிலை, ஒன்பது போறவர் கொலக்குடச்சடை, ஒன்பது போறவர் வாரிழந்தானே. எட்டு சொன்னா எட்டு கோதாம் அவர் இரு பெருங்கொழு, எட்டு கோதாம் அவர் சூடு இனமர், எட்டு கோதாம் அவர் தோழனையாவன, எட்டு குறாந்ததை ஆக்கினதாமே. பத்து கொலாம் அவர் பாம்பின்கள் பாம்பின்கள், பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை, பத்து கொலாம் வடியா செய்கிறானே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம். இந்த பதியம் பாடினார். பெரிய புராணம் சொல்லுகிறது, பையன் எழுந்து நின்னான். என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. பையனை அப்படி மெதுவா அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு, தள்ளினா தள்ளி நிக்க சொல்லிட்டு, அப்பூதேடிகள் பையன் எழுந்துச்சானே சந்தோஷப்படல. திருநாவுக்கரசர் சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு இடையூறாக வந்தானே இவன் அப்படின்னு நினைச்சாராம். நினைக்க முடியுமா? பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசரை கொன்னு இருப்பான் இல்லையா? ஆமா, திருநாவுக்கரசர் பையன் பாம்பு கடிச்சு செத்தான், அபூதர்களை அடிச்சு கொண்டே இருப்பாரு இவரை. இருப்பாங்க. ஆமா, வீட்டுக்கு அழைச்சி போய் சாப்பாடு போட்டு, அடியாருக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியமா நினைச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த அப்பூதேடிகள். பெரிய புராணத்துல இதுவே பெருசா பேசப்படுது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறகு என்னுரைதானே என்பது திருமூல திருமணம். பூவனூர்ங்கிற ஊர்ல குடியிருந்தோம் நாங்க. மணி என்ன கேட்கணும்? பக்கத்துல தேவார படத்துல எம் தண்டபாணி தேசியோட மாமா அங்க வாத்தியாரா இருந்தார். எங்க அப்பா அங்க கணக்கு பிள்ளை, அதனால்தான் தேவாரத்துல ரொம்ப பெரிய எங்க அப்பா எனக்கு 2 தேவாரம் சொல்லி கொடுத்தார். தேவாரம்னு என் நாக்குல முதல்ல ஓடுனது என்னுடைய தகப்பனார் சொல்லி கொடுத்துட்டோம். ஆமா, இந்த தேவார பாடசாலையில ஒரு சாமியார், அவர் பகல்ல 12 மணிக்கு சாப்பிடுவார். இந்த தேவார பாடசாலை அடுத்த வீடு எங்க வீடு. அவர் சாப்பிடும் போது எனக்கு கோபாலன்னு ஒரு பேர் உண்டு, செல்ல பேர்.
கோபாலே அப்படின்னு கத்துவார். அது எங்க வீட்டு கேட்கும். இங்கேருந்து ஓடுவேன். நெய் ஊத்தி பருப்பு போட்டு பிசைஞ்சி ஒரு பிடி ஒரு கவளம் என் கையில கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் சாப்பிடுவார். யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி. அவர் கையினால சோறு வாங்கி சாப்பிட்டனா என் ஜென்மா தேவாரம் பாடுறதுன்னே ஆயிடுச்சு. ஆமா, இந்த சிவபுண்ணியம் எனக்கு கிடைச்சது. சாப்பிட்டு போயிட்டு நாவுக்கரசு சாப்பிட்டார். போயிட்டு போனவர் நேர திருப்பழனம் என்று ஒரு திருப்பதிக்கு போனார். நாவுக்கரசு அதிலே ஒரு பதிகம், ஒரு பாட்டு சொல்றாரு. அப்பூதி அடிகளுடைய தலையிலே சிவனுடைய திருவடி இருப்பதை நான் பார்த்தேன். வஞ்சித்தன் வழி கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் சஞ்சிக்கா சிறகன்னம் பறந்தார்க்கும் பரணத்தான் அஞ்சிப்போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்பது பாட்டு. சிவனுடைய திருவடிய தலையில தாங்கிக் கொண்டிருக்கிறார்னா அப்பூதி அடிகள். முடியுமா? பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி காண முடியாத திருவடி அல்லவா? அந்த திருப்பழனத்துல ஒரு பதியம் பாடினார். அத கடைசி பாட்டுல இப்படி சொல்றார். அஞ்சி போய் கலிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் இந்த சேவடியாய் கொடி. பொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீனே பன்மாலை வரிமண்டு பண்மிழற்றும் படனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கு முடிச்சன்னி பொன்மாலை மார்பம் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. தமிழ் பாடம். நாமல செட்டியார், முத்தையா செட்டியார், ஏமரன் செட்டியார், ஏசி முத்தையர் பரம்பரையா அந்த தமிழிசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எங்கேயாவது எங்களை தேவாரம் பாட கூப்பிடுறாங்களா? இல்லையே. இப்ப கூட கார்ல வரும்போது ஒருத்தர் சொன்னாரு, தேவார திருவாசகத்துக்கு ஒரு சேனல் தொடங்கி இருக்கிறாங்களே, அதை யாராரோ பாடுறாங்களோ உங்களை காரணம். என்ன கூப்பிடல, நான் பாடல, தேவாரம் கேட்டா சார் தான் சொல்லிவிட்டேன் அல்லவா? ஆமா, வருஷந்தோறும் 40 ஓதுவார்களை கூப்பிட்டு இங்கு சிறப்பிக்கிறாங்க அல்லவா? யார் செய்ய வேண்டியது? சைவ சமயத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலையை தமிழிசை சங்கம் செய்யும் அல்லவா? போற்ற வேண்டிய கடமை நமக்கு அல்லவா? ஆமா.
இந்த அற்புதமான திருப்பதியின் தமிழிசை என்றா சொல்லுவது இல்லை. நம்மளை காப்பாற்ற வந்த தமிழ் பாடல், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வந்த தமிழ் பாடல், தமிழ் வேதம் அல்லவா? ஆமா. அஞ்சி போய் பஞ்சீதம் பழிக வந்த பாரானே ஆயிடினும் பஞ்சீகாசிரக அஞ்சி பொற்களி நதிய பூரி குஞ்சி பூவாழிந்த கோடிய குஞ்சி பூவாழிந்த தேவடியாய் கோடிய தேவடியாய் கோடிய தேவடியாய் கோடிய தேவடியாய் கோடிய தேவடியாய் பமவர தேவடியாய் தத பம பமவர தேவடியாய் திருப்பழனங்கோயில் வாசப்படியில் தான் அந்த குழந்தை எழுந்திருச்சது. திரும்பியும் திருப்பழனத்துக்கு போய் இந்த பதியத்தை பாடிவிட்டு இந்த மகான் வந்த வழியே நடந்து போயிருக்கார் அல்லவா? அப்படி ஒரு மகான்களால் பாடப்பட்டது தேவார் திருவாசகம். ஏனைய தமிழ் பாடல்களோடு அது எண்ண முடியுமா? எண்ணக்கூடாது, எண்ண முடியாது அல்லவா? ஆமா. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் திருமருகல் என்ற ஊருக்கு முன்ன சொல்லி இருக்கிறேன், இப்ப அதை ரீப்ளே பண்றேன். பெரிய காலையில கோதைக்கு போறார் அவர். ஒரு பெண் அழுகுறார். கோயில் வாசப்பள்ளி எத்தனையோ பெண் அழுகுறார். யாருக்கு என்ன? திருஞான சம்பந்தர் பார்க்கிறார். ஐயோ பாவம், யாரோ அழுகிற குறை கேட்கு. அதிலும் பெண்ணு. அப்பெல்லாம் இந்த மாதிரி லைட் உண்டா? இருட்டு. எங்கேயோ ஒரு அகல் விளக்கு. யாருமா அந்த இருட்டுல? இங்க வா அப்படின்னு கூப்பிடுற. திருஞான சம்பந்தருக்கு என்ன தலைவிதி? அந்த பெண்ணு ஏற்றி வந்தா. கல்யாணம் ஆகாத பெண்ணு. ஏமா பாரதிதாசன யாரோ எழுதணும், வீணில் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்தி நிற்கிறாய் அப்படின்னு. அனாவசியமா கண்ணீர் சிந்தக்கூடாதே. இந்த தலைவாரி பூச்சூடி உன்னை அப்படிங்கிற பாட்டுல அது வருதுன்னு நினைக்கிறேன் நான். அங்க ஒருத்தன் செத்து கிடக்கான். என்னுடைய தாய் மாமன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு வந்தான். நீங்க வந்து இந்த சத்திரத்து வாசப்பள்ள படுத்திருந்தோம், பாம்பு செத்துட்டான். இந்த ஆண்ட போனா 20 மைல் 25 மைலுக்கு அண்ணாண்ட காவிரி பூம்பட்டினம்.
இந்த ஆண்டா போனா 50 மைல் கண்ணாந்த மதுரை. இடைப்பட்ட ஊர்ல நான் இப்படி இவன் இறந்தும் போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன கதி அப்படின்னு அழுதா. முடியாமா, நமக்கெல்லாம் கதி பரமசிவன் தாம்மா. இதோ இருக்காரு மாணிக்க வண்ணர், உன்னை காப்பாத்துறதுக்கு காப்பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இதோ இருக்காரு மாணிக்க வண்ணர்னு பேரு சுவாமி. திருமருகல் கோயில் வாசப்படியிலேயே நின்று ஒரு பதியம் பண்ணார். அவன் எழுந்தான். ஒரு நாள் இந்த பவானி முக்கூட இருக்குல்ல, திருவேணி சங்கமம் இல்லையா? ஆமா, அதுக்கும் திருவேணி சங்கமம்னு பேரு. விடிய காலம் 4 மணிக்கு அங்க குளிக்க போனார். தருமபுரம் பண்டாஸ் நதி மிந்தி இருந்தவர், கையில குருமணி இருந்தாரு. அவரு குளிச்சு விட்டு விபூதி இட்டுக்கிட்டு 5:30 மணிக்கு அப்படி வந்தார். அங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சுத்தி ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னா, யாரோ ஒரு பெரிய சாமியார் வராரு, இந்த தாலி எடுத்து அவர் கையில கொடுறான், இந்த சாமியார் கொடுத்து கட்டட்டும் அப்படின்னு சொன்னான். அங்கேருந்து ஒருத்தவங்க அப்படியா, நான் சாமி சாமி நெல்லுங்க, இவர் பண்டார் சொல்லுதுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? இந்த கல்யாணம் போறாங்க, நீங்க பெரியவங்க, காய் வெட்டி கொடுத்துருக்கீங்க, ருத்ராட்டம் போட்டிருக்கீங்க, விபூதி அணிஞ்சிருக்கீங்க, இந்த தாலிய உங்க கையினால இந்த மாப்பிள்ளை கையில கொடுத்து கட்ட சொல்லுங்க. அப்ப கிடைக்குமா? சந்தோஷமா அந்த தாலியை வாங்கி அவர் வாயினாலேயே மண்ணில் வண்ணம் பாடி, இந்தாடா கல்யாணம் பண்ணிக்கோ அவனுக்கு கொடுத்து விபூதி கொடுத்துட்டு வந்தார். அந்த மாதிரி இவன் எழுந்து நின்னா, ஏய் மதுரையாடா, உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழைச்சிட்டு போறியா? அழைச்சிட்டு போய் உன் உற்றார் உறவினர் சுற்றத்தோடு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருற அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார் என்று வரலாறு. இது கிடைக்குமா? இது கிடைக்கிறதுக்கு தான் கடவுள் அவனை பாம்பு கடிச்சு சாவடிச்சான் அல்லவா? ஆமா, அந்த அற்புதமான திருப்பதியமும் இப்போ இருக்கு. பாட சொல்றாங்களா? பாடினா கேட்கிறாங்களா? நான் தினந்தோறும் தோணியப்பர் தான், சீதாடி இருக்கிற தோணியப்பர் தான் காரணம் இந்த தேவாரம் தோன்றுவதற்கு அல்லவா? நான் அவர்கிட்ட தினந்தோறும் விண்ணப்பம் சொல்றேன், சாமி இந்த சைவர்களும் சைவ மடாதிபதிகளும் தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் பூரா பாடி வச்சிருக்கேன், அதை உலகம் பூரா பரப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சாமின்னு நான் தினந்தோறும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இந்த மனுஷன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆமா, நான் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் நான் கேட்கறது அப்புறம்தான் இல்லையா? ஆமா, அந்த அற்புதமான திருப்பதிகம் இருக்கு. நாம அதை படிச்சா நம்ம உடம்புல இருக்கிற விஷ நீர் குறையும், போகும், கல்யாணமும் ஆகும். நான் அந்த அந்த பதியத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் உடம்புல விஷ நீர் ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டான், டாக்டர் குருசாமி மூலியாரே சர்டிஃபிகேட் பண்ணிட்டார். டாக்டர் குருசாமி மூலியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும் இல்லையா? அவருடைய சிலை பொது மருத்துவமனையில கீழண்ட பக்கம், மேலண்ட பக்கம் இருக்கிறது ரங்காச்சாரி,
ஃபீல்ட பக்கம் இருக்கிறது குருசாமி முடியாது. அவரை பார்த்தவங்க இங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் சொன்னார், உன் உடம்புல விஷ நீர் ஜாஸ்தியா இருக்கு, உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும். யாரு? குருசாமி முடியாது. அப்ப நான் இந்த பதியத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டேன். விஷ நீர் கட்டுப்பாட்டுல இருக்கு, அந்த பதியத்தை படிச்சா கல்யாணம் ஆகும்னு இருக்கு. என்ன பண்றது? நான் நிர்கதியா போயிட்டேன். உற்றார் உறவினர்லாம் என்ன விலைக்கிட்டாங்க. இந்த பதியத்தை படிச்சேன்னா 58 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எத்தனை வயசுல? நான் நினைக்க கூட இல்லை. அந்த கடமையை இந்த தேவார பதிகம் சரியாக செய்து விட்டது. நான் சரியாக ஓதிவிட்டேன், சரியாக செய்து விட்டது அல்லவா? ஆமா. அந்த அற்புதமான பதிகத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டுறேன். இன்னைக்கு சொல்லியிருப்பேன். இதுல பாருங்க, இந்த திருஞான சம்பந்தர் திருப்பான திருப்பதிகம் பண்ணும். பண்ணு என்பது இசை. திருநாவுக்கரசர் பாடின ஒன்று குலாம் பதியம் இசையும் ஒரே ராகம். ஒரே ராகமாத்தானே இருக்க முடியும் அல்லவா? ஆமா. இந்த ஒற்றுமை எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? இல்ல திருநாவுக்கரசர் சொன்னாரா, நான் மாயா மாடகோளையில் தான் பாடியிருக்கேன், நீ அப்படி பாடின்னு சொன்னாரா? இல்ல இவர் தான் அவரை கேட்டாரா, இல்ல அவர் தான் இவரை கேட்டாரா? இல்லை, இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் அல்லவா? ஆமா. சடையாய், சிவனுக்கு சடையன் என்று ஒரு பேர் உண்டு. சடையவனே தளர்ந்தேன் என்று இருக்கல்லவா? செஞ்சடையப்பர் திருப்பனந்தாள் இருக்கிற சுவாமி பேர். திருவையாற்றில் இருக்கிற சிவன் பேர் கூட சடையப்பார் தான் அல்லவா? அதோட இல்ல, அந்த பொண்ணு அழுதாளாம் சடையாயின்னு. அழுகுற பொண்ணு சடையாயின்னு அழுவா? சிவனேன்னு அழுவா? எந்த பொண்ணு சிவனேன்னு சொல்லி அழுதா? எங்க அழுதா? அதத்தான் அவர் சொல்றார். சடையாயனால் அது அப்படியே சொல்றாரு. அப்படியே சொல்றாரு இல்லையா? ஊருக்கு வந்து தங்கி இருந்தா ஒரு சிவனடியார், கற்புடையவள் அவள். அந்த பதிகத்தில் அவ கற்புடையவள் என்று நிரூபிக்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த பெண்ணை கற்புடையவள் என்று நிரூபிக்கிறார். ஆமா, எந்த ஊருமா உனக்கு அப்படின்னு கேட்டான் பாண்டியன் கண்ணகிய. அடே கூறுகட்டவனே, புறாவுக்காக என்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான் பாருடா சோழ மன்னன், அந்த ஊருடா எனக்கு அப்படின்னா அல்லவா? சொல்ல முடியுமா? என்ன துணிச்சலா சொன்னா அந்த பெண்ணு? இந்த துணிச்சலா தான் இந்த பொண்ணு அழுது இருக்கிறான். ஆமா, சடையவன் காப்பாற்றுவான்னு நினைச்சுதான் சொல்லி இருந்திருக்கிறார். சடையாயனுமால் அவ இன்னொன்னு கூட சொன்னான்னு நினைக்கிறேன் கண்ணகி. ஒரு பசுவுக்காக தன்னுடைய பையனை
தேர்கால போட்டு அரசாம்பார் நீதி மன்னன். அந்த நீதி மன்னன் வாழ்ந்த ஊர்ரா என் ஊரு. என் கணவனா திருடன், என் கணவனா கல்வன். எரிஞ்சு போட்டணும் நாடு. அல்லவா? அப்படி கற்புடைய பெண்கள் வாழ்ந்த நாடு இது. வாழ்கின்ற நாடு. சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விடுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவரும் மெலிவே. தகுமா செய்யலாமா? ஊருக்கு வந்த இந்த அநியாயம் சிவனை கேட்கிறார் சம்பந்தர். கேட்க முடியுமா? கடவுளை போய் கேட்க முடியுமா? நீ செய்தது தகுமான்னு. அந்த தகுதி அவருக்கு இருந்தது கேட்டார் இல்லையா? சிந்தா எனுமால் சிவனே எனுமால் முந்தா எனுமால் முதல்வா எனுமால் கொண்டார் கோடை குறவும் அருகள் எந்தாய் தகுமோ இவளே தரவே அறையார் கடலும் இடர்வாய் அறவும். அறையார் கடலும் மலர்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மர்கள் மகிழ்வாய் விளை இறையார் விளை கொண்டிருவினை ஒலி நீர் சடையில் கறந்தாய் உலகம் பலி நீர் திரிவாய் வழியில் புகழாய் மலிநீர் மர்கள் மகிழ்வாய் விளை மெல்லி நீர் மயிலாக்கும் வேண்டினையே துணி நீர வண்ணங்கள் தோன்றி என்ன மணி நீர கண்டம் உடையாய் மர்கள் கனி நீர வண்டார் குடல் அழுவதும் அணி நீல ஒன்க நயர்வாக்கினையே பலனும் பரவப்படுவாய் இடமேல் மலரும் பிறையும் உரையாய்மர்கள் புலரும் தரையும் தூவிலால் உடை போந்து அலரும் படுமோ அடியாளுகளே. என் வீட்டுல தேவார புஸ்தகம் இருக்கு. தேவார புஸ்தகத்து மேல விபூதி மலரை வைப்பேனே தவிர அது மேல வேற எதையும் வைக்க மாட்டேன். வேற ஒரு புஸ்தகத்தை இந்த தேவார புஸ்தகத்து மேல வைக்க மாட்டேன். ஆமா, தேவாரத்துக்கு ஈடு வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ண வைக்க மாட்டேன். இந்த விபூதி பைய வேணா அது மேல வைப்பேன் அல்லவா? ஆமா. அறையார்களும் அல்வாயளவும் பெரியா சடையும் உடையாய் பெரிய மலையாளம் பொதி நீர் தடை கறந்தாய் உலகம் பலி நீர் திருவாய் வழியில் புகழாய் மதிநீர் மர்கள் மகிழ்வாய் விளை மெதிநீர் மயலாக்கும் வெண்ணியே துணியில வண்ணம் என்ன மணிநீர கண்டம் உடையாய் மர்கள் கனிநீர வண்டார் குடராள் இவழ்தன் அணிநீர ஒன்க நாயர்வாக்கினையே. பெரியார் கடையும் அடியும் ஒருவர் தெரியாததோதி திருடாயவனே மரியார் பிரியா மருகத் பெருமான் அறியாளி விட அருவாக்கினே அறிவில் சமணமல சாக்கியரும் நெறியல்லன செய்தன என்று உடல்வார் மரியேந்து கையாய் மருகத் பெருமான் நெறியார் குடலி இறை நீக்கினையே வயஞானம் உள்ளார் மருகத் பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தது உள்குதலால் இயஞ்ஞான சம்பந்த பாடல் வல்லார் உயர்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது இரண்டு திருப்பதியும் விடம் தீர்த்த திருப்பதிகம் என்ற பெயரோடு தேவாரத்தில் இருக்கிறது. அற்புதமான வரலாறை தெய்வ செக்கிழார் பெருமான் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறது நம்மிடத்திலே, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்பு ஒன்றுதான் இல்லை. என்னத்துக்கு பிரயோஜனம் அல்லவா? சைவர்களுக்கு தேவாரத்தில் அன்பு இல்லாமல் போனது ஒரு பெரிய சாபக்கேடு.
என்னைக்கு மடாதிபதிகளும் சைவத்தில் இருப்பவர்களும் அதை பின்பற்றுகிறார்களோ அன்றே நமக்கு நன்மை, சிவன் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் ஆத்திரத்திலே பல சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் மன்னித்து விடுங்கள். தேவாரம் பரவவில்லையே என்று நான் என்பது என்னுடைய நோக்கம். அதனாலேயே நான் அண்ணாமலை செட்டியார் பிறந்த நாள் விழாவில் 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்ததை தருமபுரம் தேவார பாடசாலைக்கு கொடுத்தேன். நான் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்கலாமா? ராமசாமி செட்டியார் 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கலாம். அவர் கேட்டார் என்ன, நான் உனக்குத்தானே கொடுத்தேன் அப்படின்னு. முத்தையா செட்டியார் பிள்ளை எனக்கு தான் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல. உங்களுடைய பொருள் தேவாரத்தை வளர்ப்பதற்குத்தான் போயிருக்கிறது. எனக்கு வேணும்னா நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? ஒன்ன சரி, நானும் கேட்கல, அவரும் கொடுக்கல, இல்லையா? ஆமா. அப்படி தேவார திருவாசகம் நமக்கு உயர்ந்தது என்று இந்த கதையை உங்களுக்கு சொல்லி, ஏதோ ஆதங்கத்தில் சில கோபமான வார்த்தைகளை நான் சொல்லியிருப்பேன், அதையெல்லாம் விட்டு விடுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம்.